தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. வீதியில் அனாதரவாக விடப்பட்ட சிறுமி, தாயாரும் கள்ளக்காதலனும் கைது. வெளிநாட்டிலிருந்து தாயகத்திற்கு வந்த பெண் விமான நிலையத்தில் கைது. 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, தந்தையும் தாத்தாவும் தலைமறைவு. குடும்ப வன்முறையில் பறிபோன 23 வயது பெண்ணின் உயிர். பெண்கள் கழிப்பறையில் ரகசிய கேமரா, அதிர்ச்சியில் உறைந்த பெண்கள். மோசமான வேலை செய்து சொத்து குவித்த பெண். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்திலிருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு வள்ளிபுரம் செஞ்சோலை வளாகத்தில் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற விமான தாக்குதலில் உயிரிழந்தோரின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்த 53 மாணவிகள் மற்றும் 4 பணியாளர்களின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குகநீசனின் ஏற்பாட்டில் தாக்குதல் இடம்பெற்ற வள்ளிபுரம் இடைக்கட்டு பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் நினைவாக சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நினைவேந்தல் நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வத்திகம பகுதியில் 4 வயது சிறுமியை முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்று பின்னர் வீதியில் கைவிட்டதாக கூறப்படும் சந்தேக நபரும் தாயும் ஹாலியல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட சிறுமியை வத்திகம போலீசார் மீட்டுள்ளனர். சிறுமியை தாக்கி வீதியில் கைவிட்டதாக சந்தேகிக்கப்படும் தாயாரையும் அவருடன் தொடர்பில் இருந்த நபரையும் கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் இன்று ஹாலியில ஹெட்டவில வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஹாலியில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாந்தோட்டை பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமியிடம் தனது தந்தை மற்றும் தாத்தா முறைகேடாக நடந்து கொண்டதாக போலீசாரிடம் 2 வெவ்வேறான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. குறித்த சிறுமி கடந்த 9ஆம் தேதி பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்காக காலி பகுதிக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் மெரிசவில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்றபோது தான் சந்தித்த துயரங்கள் குறித்து பாட்டியிடமும் உறவினர் ஒருவரிடமும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று பாட்டி முறைப்பாடு அளித்துள்ளார். சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சந்தேக நபரான தாத்தா மற்றும் தந்தை சிறுமியிடம் பல சந்தர்ப்பங்களில் முறைகேடாக நடந்து கொண்டதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என 2 சந்தேக நபர்களும் அச்சுறுத்தியதாக சிறுமி காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக ஹம்பாந்தோட்டை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 சந்தேக நபர்களும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக சிகரெட் தொகையை கொண்டுவர முயன்றதாக கூறப்படும் 45 வயதுடைய பெண் ஒருவர் இன்று சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் 2 ஆண்டுகள் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பின்னர் இலங்கை திரும்பிய கண்டியை சேர்ந்த குறித்த பெண் காலை 6:15 மணியளவில் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். குறித்த பெண் வெளியேற முற்பட்ட போது சுங்க அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவரது 4 பயண பொதிகளில் மறித்து
வைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 35,200 சிகரெட்டுகள் அடங்கிய 176 அட்டைப்பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி சுமார் 5.28 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சுங்க விசாரணைகளை தொடர்ந்து சிகரெட் தொகை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் குறித்த பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொஸ்பேவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடபாத பகுதியில் வியாழக்கிழமை இரவு பெண் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பொல்கேன பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு முற்றிய நிலையில் கணவரால் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் களப்போவில வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொஸ்பேவா போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ரத்தினபுரியில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் பெண்களின் நிர்வாண புகைப்படங்களை ரகசியமாக எடுத்ததாக கூறப்படும் நபரொருவர் ரத்தினபுரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நிதி நிறுவனத்தில் பெண்கள் பயன்படுத்தும் கழிப்பறையில் அவர்கள் கவனிக்காத வகையில் கைபேசி ஒன்றை மறைத்து பொருத்தி நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் காட்சிகளை பதிவு செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட 4 பெண்கள், சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்களில் ஒருவர் கழிப்பறைக்கு அருகில் 2 துளைகள் காணப்பட்ட காகித துண்டொன்றை அவதானித்துள்ளார். அதனை பரிசோதித்த போது காகிதத்திற்குள் கைபேசி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த கைபேசியை எடுத்து சென்ற அவர் சம்பவம் தொடர்பில் ஏனைய பெண்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளார். பின்னர் குறித்த கைபேசியில் இருந்த சிம் அட்டையை அகற்றி தனது தனிப்பட்ட மடிக்கணினியில் பயன்படுத்தி பார்த்தபோது அதில் பெண்களின் நிர்வாண புகைப்படங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரத்தினபுரி போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ரத்தினபுரி நீதவான் சமன் டி கே பரணாலியானகே முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மற்றும் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் போதைப் பொருட்களை கடத்தி அதன் மூலம் சொத்துக்களை வாங்கிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கொழும்பு 14 பெர்ஹுசேன் வீதி பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய பெண்ணொருவர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபரினால் 2021 மார்ச் 31ஆம் தேதி அந்த முறைப்பாடு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவற்றை முடக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.